வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் 7th ஸ்டாண்டர்ட் இயல் டேர்ம் 1ல் உள்ள இயல் 3 பாஞ்சை வளம்ங்கிற கவிதை பேழை பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கவிதை பேழை தான். இதில் ஃபஸ்ட்டு நுழையும் முன்னில் பார்ப்போம். நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் இருக்குது, அது தெரியும் நமக்கு. அவற்றில் கதைப்பாடல் அப்படின்னு ஒரு இலக்கிய வகை இருக்குது. கதைப்பாடல்னால் என்னென்னா, கதையை தழுவிய நிலையில் அமையும் பாடல் கதைப்பாடல். ஒரு கதையை தழுவி அமைகிற பாடல் கதைப்பாடல். அது என்னென்ன வகையில் இருக்குன்னா, சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் என பல வகையில் இருக்குது. சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மனோட வரலாற்றை கூறும் கதைப்பாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் உள்ள வர லைன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடலுக்கு பின்னாடி இருக்க நூல்வெளியை பார்ப்போம். நூல்வெளியை பார்த்துட்டு அடுத்து இது பண்ணுவோம். நூல்வெளியில் ஒரே ஒரு கொஷின் தான். கட்டபொம்மன் கதைகளில் பல வடிவங்களில் கட்டபொம்மனோட கதையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிக்கப்பட்டுள்ளன. நிறைய பேர் அதெல்லாம் தொகுத்து பதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பாடப்பகுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் அப்படிங்கிற நூல்லேருந்து தான் இப்போ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் அப்படிங்கிறத தொகுத்து வெளியிட்டது வானமாமலை அப்படிங்கிறவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீரம் வானம் அளவுக்கு உயர்ந்தது. மாமலை போல் ரொம்ப பெருசு. அவரோட வீரம் அவ்வளவு பெருசான ரொம்ப வீரமிக்கவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடலை தொகுத்து வெளியிட்டது யார்? வானம் போன்ற வீரமுடைய, மாமலை போன்ற வீரமுடைய வானமாமலை அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வானம் போன்ற வீரமுடையவர், மாமலை போன்ற வீரமுடையவர். அதை தொகுத்தவர் வானமாமலை, வானமாமலை அப்படிங்கிறவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அந்த ஒரு கொஷின் தான் இதில். இந்த பாடல் வரிகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இந்த பாடல் வரிகள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் வரிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எந்த லைன் வந்தாலும் நம்ம கரெக்டாக போட்டுறணும். இதில் மோஸ்ட்லி வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரும் பாஞ்சை வளம்ங்கிற பேரும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரும். அதனால் பாஞ்சை வளம்னாலே வீரபாண்டிய கட்டபொம்மன் பாடல்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடல்கள், இல்லைனா வானமாமலை தொகுத்து வெளியிட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் அதில் உள்ள லைன்ஸ் எல்லாம் இடையில அது இல்லாமல் வர்ற லைன்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அப்படியே ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டபொம்மன் ரொம்ப வீரமானவர். ஃபஸ்ட்டு லைனு, கட்டபொம்மன் ரொம்ப வீரமானவர். பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை இப்போ சொல்ல போகிறாரு. பாஞ்சாலங்குறிச்சியோட வளங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ரொம்ப நிறைய சுற்றுகளை கொண்டது. மதில்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட மதில்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கோட்டை நிறைய சுற்றுகள் இருக்கும். அதை மணிகளால் அலங்கரிச்சிருப்பாங்க. வீடுகளோட மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடாக இருக்கும். வீட்டு கதவுகள்லாம் நல்லா அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க. அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தியிருப்பாங்க. கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். இந்த கதையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் பாடல் வரிகள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்புகளும் அமைந்த கடைகளும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தன மரங்கள், ஆறு, நெல் வயல்கள், பாக்கு தோப்புகள் எல்லாம் அந்த நாட்டுக்கு அழகு சேர்க்கும். யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒரு பக்கம் இருக்கும். தோரணங்களால் கட்டப்பட்ட மேடையும் தாயமாடுவதற்கு இடமும் ஒரு புறம் இருக்கும். சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நடனமாடும். பாஞ்சாலங்குறிச்சியில் இந்த விந்தையெல்லாம் நடக்கும். முக்கியமான லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முயல்கள் தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை கூட விரட்டி விடும். பாஞ்சாலங்குறிச்சியில் என்ன பண்ணும்? முயல் எதை விரட்டும்? வேட்டை நாயை கூட முயல் விரட்டிடும். அடுத்து பசுவும் புலியும் ஒரே நீர்நிலையில் தண்ணி குடிக்கும். பசுவும் புலியும் ஒரே நீர்நிலையில் எங்கே தண்ணி குடிக்கும்? பாஞ்சாலங்குறிச்சியில். கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. கட்டபொம்மனோட பேரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. இது இன்னொரு முக்கியமான இது. பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள் யாருன்னா, சக்கமாதேவி அப்படிங்கிற சாமி தான் என்ன பண்ணோம், அங்கே திருவாக்கு அருள்வாள். அப்போ பாஞ்சாலங்குறிச்சியில் திருவாக்கு அருளும் தெய்வம் எதுன்னு கேட்டால் சக்கமாதேவி. முக்கியமான கொஷின். அது இல்லாமல் இதை படிக்கும்போது, இந்த பாடல் வரிகளை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை ஒரு தடவை சொல்லி பார்த்துடணும். எப்படி சொல்கிறீங்கன்னா, கட்டபொம்மன் ரொம்ப வீரமாக ஆட்சி செய்வார். அவரோட கோட்டை பல சுற்றுகளாக இருக்கும். ரொம்ப மதில்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வீடெல்லாம் மணியால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். கதவுகள்லாம் ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும். முறைப்படி அழகுபடுத்தப்பட்டிருக்கும். தெரு வீதிகள் நல்லா கடைகள் எல்லாம் விஸ்தாரமாக இருக்கும். நெல் வயல்கள், பாக்கு மரம்லாம் பாஞ்சாலங்குறிச்சிக்கு அழகு சேர்க்கும்.
யானை கூடம், குதிரை கொட்டில் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் தாயம் ஆடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அப்புறம் குயில்கள் கூவும், மயில்கள் ஆடும். முயலானது தன்னை பிடிக்க வர்ற வேட்டை நாயை கூட விரட்டி அடிச்சிடும். புலியும் பசுவும் ஒரே நீர்நிலையில் தண்ணி குடிக்கும். கறந்து வச்ச பாலை கூட காகம் குடிக்காது. காரணம் கட்டபொம்மன் பேரை சொன்னா. சக்கம்மா தேவி தான் வந்து அங்கே அருள்வாக்கு செய்கிற ஒரு தெய்வம். அவ்வளவுதான். இதை அப்படியே சொல்லி பார்த்துக்கோங்க. இதை சொல்லி பார்த்துட்டு அந்த பாடல் வரிகளை படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த பாடல் வரிகள் பாருங்கள். சுதந்திர சூரன் கட்டபொம்முத்துறை துலங்கும் பாஞ்சை வளங்களை சொல்வேன். அந்த பாஞ்சை வளம்ங்கிற வார்த்தை வந்ததுனால நம்ம அதை மனப்பாடம் பண்ணலாம் தேவையில்லை. நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. அதுலேயும் பாஞ்சை வளம் வந்துட்டு கோட்டைகள், வீடுகள் இதெல்லாம் வந்துச்சுனாலும் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஞ்சை வளத்திலேருந்து எடுக்கப்பட்டலாம் என்ன. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், அதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட்டைகள் வந்து நிறையா சுத்தாக இருக்கும் பாஞ்சை வள நாட்டில், பாஞ்சால நாட்டில். மதில்கள் வந்து ரொம்ப கெட்டி வேலைகளாம், மதில்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம், அதில் ஓடைகளாம். வீடு வந்து மணி மேடையால் அலங்கரிச்சிருக்கும். மெத்தை வீடுகள்னால் மாடி வீடுகளாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம். பணம் பொக்கிஷ வீடும்பார் சாஸ்திகளாம். இதுலேயும் வீடுன்னு வந்திருக்கும். வீடு எப்படி அலங்கரிச்சிருக்காங்கன்னு அதை வச்சு பாஞ்சை வளம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டுபொம்மத்துறை. இதில் கட்டபொம்மன்கிற பேரே வந்ததுனால நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ராசாத்தி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றி இருந்தான். பாஞ்சை அப்படிங்கிறது வந்ததுனால அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். விந்தையாக தெரு வீதைகளும் வெகு விஸ்தாரமாய் கடைவாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் செந்நெல் கமுகளும் அப்படின்னு வந்திருக்கு. இதில் வந்து தெருவீதி வந்திருக்கு. அடுத்து வந்து சந்தன சோலைகள், நெல் வயல், பாக்கு மரம், கமுகுனா பாக்கு மரம், இதெல்லாம் வந்து அவங்க அங்கே அழகு சேர்க்கும். வாரண சாலை ஒரு புறமாம், வளரும் சாலை ஒரு புறமாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொன்னோம் இல்லையா. குதிரை கொட்டில், யானை கூடம் இதெல்லாம் வந்து அங்கே அழகு சேர்க்கும். தோரண மேடைகள் ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம். தோரண மேடைகள், அந்த தாயம் விளையாடுற இடம் எல்லாம் இருக்கும். சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடுமாம், அன்பு வளர்ந்த பாஞ்சை வளநாட்டில். இந்த பாஞ்சை வளம் வந்துருச்சு. மயில்கள் கூவும், குயில்கள் கூவும், மயில்கள் ஆடும். இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முயல் நாயை விரட்டிவிடும், இது இம்பார்ட்டண்டான லைனு. அதுக்கப்புறம் பாஞ்சை வளநாடுன்னு அதுலேயே வந்திருக்கு. பசுவும் புலியும் ஒரே துறையில் தண்ணி குடிக்கிறது பாஞ்சை வளநாட்டில். கறந்த பாலையும் காகம் குடிக்காது எந்த இடத்துலனா கட்டபொம்மை பேரை சொன்னான். அடுத்து வரம் தருவாளே சக்கதேவி, திரு வாக்கருள் செய்வாளே சக்கதேவி, அது இம்பார்ட்டண்டான லைனு. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வரம் தருவாளே சக்கதேவி, திரு வாக்கருள் செய்வாளே சக்கதேவி, அதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டண்டான லைன். சக்கதேவி உள்ள நாடு, அருள் செய்கிற நாடு எதுனா பாஞ்சை வள நாடு. அது வந்து இந்த லைன் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருளும் வந்து நீங்கள் 6th to 10th முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வெயிட் பண்ண தேவையே இல்லை. வரிசையாக எழுதிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் அதை வந்து ஒன்றா சேர்த்து போடுறேன். வரிசையாக எழுதிக்கிட்டு அதை அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. சூரன்னா வீரன், பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, வாரணம்னா யானை, பரினா குதிரை, சிங்காரம்னா அழகு, கமுகுன்னா பாக்கு. வாரணம்னா யானை, பரினா குதிரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரணம்னா யானை, பரினா குதிரை. வாரணம் 1000 அப்படிங்கிற படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 யானைகளை கொண்டது, அந்த மாதிரி மீனிங்கில் வரும். வாரணம் யானை, பரினா குதிரை, சிங்காரம்னா அழகு, கமுகுன்னா பாக்கு, விஸ்தாரமாக இருக்குது பெரிய பரப்பு, சாஸ்தினா மிகுதி, பொக்கிஷம்னா செல்வம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொக்கிஷம்னா வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பொருள், அப்படியெல்லாம் ஆப்ஷன் வந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொக்கிஷம்னா செல்வம். சூரன்னா வீரன். அவ்வளோதான் இந்த பாடல். ரொம்ப சிம்பிளான பாடல். அடுத்த புக் பேக்கில் உள்ள கொஷின்ஸ் சொல்லிடுறேன். ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிவிடும். முயல் வந்து நாயை விரட்டிவிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டுங்கதவுகள்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடைனா தோரணம் ப்ளஸ் மேடை. வாசல் ப்ளஸ் அலங்காரம்னா வாசல் அலங்காரம், 2 நடுவில் வரணும். பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. அவ்வளோதான் இந்த இதில் உள்ள கொஷின்ஸு. அடுத்து வந்து தேசியம் காத்த செம்மல் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.